ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. வணக்கம் வரதராஜன் அவர்களே. கோவையிலே நமது இந்திரா காந்தி அணு உலை மையத்தினுடைய அறிவியல் வல்லுநராக பணியாற்றிவிட்டு இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் திரு வரதராஜன் அவர்களுக்கு அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். இந்த அனுபவ நிகழ்ச்சியிலே அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எத்தனையோ மூத்த குடியினருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாலும் அணு உலையிலே வேலை செய்து அதிலிருந்து வெளிவந்தவர்களுடைய அனுபவம்ன்றது மிக அரிதானது. ஆகவே இப்போது வரதராஜன் அவர்களை கேட்கிறோம். வரதராஜன் அவர்களே, நீங்கள் முதல்ல எங்க பிறந்தீங்க? தூத்துக்குடியில் பிறந்தேன். எனக்கு இப்போ 71 வயசாகிறது. நான் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாமே தூத்துக்குடியில தான் பண்ணது. பள்ளி படிப்புல படித்து கொண்டிருக்கும் பொழுது, அதை எஸ்ஏவி ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அங்க 2 விதமான கல்வி முறைகள் இருந்தது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் படிப்பு, அதாவது வேத சம்பந்தமான பாடங்கள், அப்புறம் விஞ்ஞான சம்பந்தமான பாடங்கள். இந்த 2ஐயும் இணைந்து படிக்கும் பொழுது கிடைத்த ஒரு ஊக்கத்தின் சார்பாக பின்பு வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் இயற்பியல் துறை எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அங்கு இளங்கலை பட்டம் முதல் வகுப்பில் தேறிய பின்பு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு சரியான பணி கிடைக்காமல் சிரமப்பட்டேன். 1975, அதாவது 1970 நான் இளங்கலை பாஸ் பண்ணது பிறகு 1975 கல்பாக்கத்தில் உள்ள ரியாக்டர் ரிசர்ச் சென்டர் என்று அன்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது RRC என்று சொல்லுவார்கள். பின்னால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு
அதனுடைய பெயர் இந்திரா காந்தி அணு ஆய்வு மையம் என்று மாற்றப்பட்டது. அதாவது 1984 அந்த நேரத்தில் இருந்து அது இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் IGCAR என்று கூறுவார்கள். அந்த இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இந்திரா காந்தி அணு ஆய்வு மையம். நீங்க கல்லூரியில தூத்துக்குடியில படிச்சீங்க, படிச்சீங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இருந்ததுனால சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அணு உலையில வேலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோன்றியது? இது மிகவும் நல்ல கேள்வி. கல்லூரியில் படிக்கும் பொழுதே பௌதிகத்தில் உண்டான முக்கியமான பாடப்பிரிவுகள் 5ல் 1 மாடர்ன் பிசிக்ஸ் என்று கூறுவார்கள். அன்றைய தேதியில் மாடர்ன் பிசிக்ஸ் எடுத்து படிப்பவர்களுக்கு படிப்பதற்கு மிகவும் ஆர்வம் இருக்கும், ஊக்கமும் பெறும். ஆனால் அதை சரியான முறையில் விடைகளுக்கு வினா எழுதுவதில் மிகவும் கஷ்டமாக இருந்த பொழுது நாட்டிற்கு தேவையான அணு மின்சாரம் தருவதில் அணு மின்சாரம் ஒரு பகுதி வகிக்கிறது என்பதை குறிப்பாக டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு இருந்தது. அது சிறு குறிப்பு பார்த்தபோது 1966 டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா காலமானார் என்ற செய்தியை கேட்டபொழுது மிகவும் மன வருத்தத்துடன் அதே பாடத்தை திரும்ப எடுத்து படித்த பொழுது மும்பையில் அவரால் நிறுவப்பட்ட பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் என்று கூறக்கூடிய BARC இருக்கிறது. அதன் மூலம் சேர்ந்து கொண்டால் அணு மின்சாரம் எவ்வாறு பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று எங்கள் மாதிரி மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 4-5 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து விவாதிக்கும் பொழுது கிடைத்த ஊக்கம்தான் அட்டாமிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய துறையில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அட்டாமிக் எனர்ஜி பற்றி சொன்னீங்க, அணு மின் உங்களுக்கு இருந்த இதை பற்றி சொன்னீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட கவர்ச்சியை பற்றி சொன்னீங்க. ஆனால் 1966 அணு மின் நிலையம் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு 2021, 60 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த அணு மின்னுடைய வளர்ச்சி இப்போ எவ்வளவு இருக்கு? அந்த காலத்து விஞ்ஞானிகளாக நீங்கள் அந்த மையத்தில் சேரும்போது 20ஆம் நூற்றாண்டில் 2020 இந்தியாவில் எவ்வளவு அணுமின் நிலையம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டீங்க அல்லது நீங்கள் ஒரு எதிர்கால திட்டம் வச்சிருந்தீங்க. அது இன்றைக்கு நிறைவேறியதா? நீங்கள் பணிபுரிந்த காலத்திலே அது நிறைவேறாததுக்கான காரணங்கள் என்னென்ன? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு சொல்றேன். 20வது நூற்றாண்டில் நாங்கள் கண்ட கனவு என்ற முறையில் பார்க்கும் பொழுது 2020 10,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று அந்த நேரத்தில் இருந்த அணுசக்தி கமிஷன் என்று கூறுவார்கள், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அதன் தலைவர் HN சேத்னா அவர்கள் பிரதம மந்திரியுடன் ஒப்புதலுடன் அறிக்கை விடுத்திருந்தார். அதன் பிரகாரம் 2020 10,000 மெகாவாட் கிடைத்துவிட்டதா என்றால் கிடைத்துவிட்டது. அதற்கான புள்ளி விவரங்களை நான் இப்பொழுது விவாதிப்பதற்கு நேரம் கிடையாது. ஆனால் எவ்வாறு அந்த முறை வந்தது என்பதற்கான திட்டத்தை என்னால் ஓரளவு விளக்க முடியும். அந்த திட்டங்களின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் சுயதேவை பூர்த்தி செய்து இண்டிஜினஸ் என்று சொல்வார்கள், இண்டிஜினஸ் வடிவமைப்பில் சுய வடிவமைப்பில் அணு உலைகளை தயாரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அணுவாற்றல் கமிஷன் மிகவும் உறுதியாக எடுத்தது எப்பொழுது என்றால், சென்னை அணுமின் நிலையம் என்று கூடிய மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு தேவையான எரிபொருள் இருந்த பொழுதிலும் அந்த டபுள் கண்டெய்னர் என்று சொல்லக்கூடிய கேலண்ட்ரியா வெசல் என்று கூறுவார்கள்,
டபுள் கண்டெய்ன்மெண்ட் என்றது இரு உள்ளுறைகள் கொண்டுள்ள பாத்திரம். அந்த பாத்திரத்திற்குள் தான் அணுவுலையின் உட்பகுதி இருக்கும். அணுவுலையின் உட்பகுதியில் இருக்கக்கூடியதை இந்த கேலண்டரியா வெசல் வடிவமைப்பு மக்கள் அனைவருக்குமே அன்றைய தேதியில் தெரியும். இதை முழுவதுமாக பயன்படுத்தியது அமெரிக்கா என்றும் மக்களுக்கு தெரியும். அந்த வகையில் டபுள் கண்டெய்ன்மெண்டை பண்ணுவதற்கு தேவையான தட் இஸ் ஃபேப்ரிகேட் பண்ணன்னு சொல்லுவாங்க, உருவாக்குவதற்கு போதுமான அளவு பொறியியல் வசதி இல்லாதனால் வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வாங்குவதற்கு அந்தர்தேசிய அகில உலகத்தில் உண்டான சில பிரச்சனைகளினால், நிர்வாக பிரச்சனைகளினால் இந்த கேலண்டரியா வெசல் வாங்குவதில் சில பிரச்சனைகள் இருந்தது. ஆகையினால் இதை நாமே உருவாக்கினால் என்று இந்திய அணு ஆற்றல் துறை எடுத்த முடிவின் பிரகாரம் அந்த டபுள் கண்டெய்ன்மெண்ட் வெசல் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பின் முதல் சுய வடிவமைப்பில் உருவான அணு உலை, கமர்ஷியல் அணு உலை, அது வணிகத்துக்கான அணு உலை மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஆகும். 10,000 மெகாவாட் வந்துதான் தெரியாது. அதை தயார் பண்றதுக்கு நம்ம சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்திய தொழில்நுட்பம் பயன்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, 10,000 மெகாவாட். ஏன்னா இந்த கூடங்குளத்தில் 6,000 வந்தா 10,000 வரும். இப்ப கூடங்குளத்தில் எவ்வளவு இருக்கு? திட்டங்கள் 10,000க்கு போட்டிருக்கோம். ஆக்சுவலா 10,000 மெகாவாட் இன்னும் வரல. இந்த கேள்வி மிகவும் நுணுக்கமான கேள்வி, மிகவும் கஷ்டமான கேள்வி என்று கூறினேன். 10,000 மெகாவாட் வருவதற்கு தேவையான அணு உலைகள் அத்தனையும் வடிவமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் அணு உலைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. ஓகே, நீங்க கனவு கண்டது 2020 10,000 மெகாவாட் வரும்னு கனவு கண்டீங்க. 2020 10,000 பண்றதுக்கான இது உலைகள்லாம் நிறுவப்பட்டு வருகின்றன. ஓரளவுக்கு நிறைவேற்றிடுதுன்னு வச்சிடலாம். ரெண்டாவது, நீங்க ஒர்க் பண்ணின அந்த இந்திரா காந்தி அணு உலை மையம் அது வேற ஒரு தொழில்நுட்பம்னு கேள்விப்பட்டோம். அந்த தொழில்நுட்பத்தை பத்தி சொல்லுங்க. அணு உலைகளில் 3 பகுதிகள் உள்ளன. ஒன்று வணிக அணு உலை, மற்றது ஆராய்ச்சி அணு உலை, மூன்றாவது ராணுவத்திற்கு ஏற்ற அணு உலை. ராணுவத்திற்கு ஏற்ற அணு உலையை பற்றி நான் இங்கு விவாதிக்கப் போவதில்லை. நான் பணிபுரிந்தது ஆராய்ச்சி அணு உலை. இந்திரா காந்தி அணு ஆய்வு மையத்தில் நிறுவப்பட்ட முதல் ஆராய்ச்சி அணு உலை ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் என்று கூறக்கூடிய சோதனை வேக ஈனுலை. இந்த சோதனை வேக ஈனுலையின் எலக்ட்ரிக்கல் பவர், மின்னாற்றல் 14 மெகாவாட் ஆகும். ஆனால் அதே இடத்தில் முதலில் கிடைப்பது வெப்பாற்றல் தான். 42 மெகாவாட் வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறும் பொழுது 14 மெகாவாட் மட்டும்தான் கிடைக்கும் என்பது சோதனை வேனுலையில் உள்ளது. இந்த சோதனை வேக ஈனுலை என் சிறப்பு என்னவென்றால் அதில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் ஆகும். அந்த எரிபொருள் யுரேனியம் கார்பைடும் புளூட்டோனியம் கார்பைடும் கலந்த கலவையாகும். ஏன் புளூட்டோனியம் கார்பைடுடன் யுரேனியம் கார்பைடை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இந்திய அணுவாற்றல் துறைக்கு கிடைத்தது என்றால், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் என்று கூறின வேக ஈனுலையில் ஒரு எரிபொருளை நான் பயன்படுத்தும் பொழுது எரிபொருள் மற்றொரு எரிபொருள் கிடைக்கும். பிரீடிங் என்று கூறுவார்கள், ஈனப்படும். அவ்வாறு ஈனப்படும் எரிபொருள் அதுவும் கதிரியக்கம் தன்மை கொண்டிருப்பதனால் அதையும் அணுவாற்றல் பெற முடியும் என்பதனால் அதற்கு தகுந்த அளவுக்கு ஈனப்பட்ட அந்த புது எரிபொருளை
சரியாக சீராக்க வேண்டும். அந்த மாதிரி பலவிதமான தொழில்நுட்பங்கள் அமைந்தது வேக ஈவுநிலையுடன் தொடர்பு இருந்தது. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்,